ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல தாப்பனே. இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் சுவாமி, நாங்க நம்முடைய சமூகத்துல வாஞ்சையோடு வந்திருக்கிறோம்ப்பா. இந்த நேரத்துல எங்களை நீர் நிரப்பும். உம்முடைய வார்த்தைகளினால எங்களை திடப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளினாலே உணர்த்தும். எங்களோடு பேசும் சுவாமி. நீர் அப்படி செய்கிற தேவன். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர். ஆகவே இந்த நேரத்தை ஆண்டவரே நீர் முழுமையாய் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எடுத்துக்கொண்டு எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். இந்த கடைசி நாட்களில எங்களுடைய விசுவாசம் உறுதியாக, எங்களுடைய பரிசுத்த நடக்கை இன்னும் சீர்பட, ஆண்டவரே எங்கள் சாட்சிகள் இன்னும் தெளிவாய் விளங்க, இந்த ஸ்டடியெல்லாம் எங்களுக்கு உதவியா இருக்க நீர் இதை ஆசீர்வதித்து தாரும். ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், எங்களை வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க ஒவ்வொருவரையும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருப்பது ஏசாயா 38ஆம் அதிகாரம். ஏசாயா தன்னுடைய வாழ்க்கையில 3 விதமான கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணதாக நாம் பார்க்கிறோம். ஒன்று, வெளிப்புறத்திலிருந்து வந்த கிரைசிஸ், அதாவது அசீரியன் த்ரெட்ஸ். அதன் நிமித்தமாக அவனுக்கு ஏற்பட்ட நெருக்கடி. இரண்டாவதாக பர்சனல் கிரைசிஸ், அவனுக்கே அவனுடைய ஆரோக்கியத்தின் நிமித்தமாக அவனுக்கு நேரிட்ட ஒரு நெருக்கடி. மூன்றாவதாக இவனுடைய தவறினாலே அல்லது நாமாய் வரவழைத்து கொண்ட ஒரு நெருக்கடி. இது மூன்றுமே நமக்கும் பொருந்தும். நமக்கு வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய நெருக்கடிகள் இருக்கும். நமக்கும் சில பர்சனல் கிரைசிஸ், இட் கேன் பி ஹெல்த், இட் கேன் பி finance, it can be promotion, it can be something, anything, job, recognition, so many things, personal crisis there will be. The third one is also very relevant to us because நம்முடைய சில அறிவீனங்களினாலே அல்லது நாமே நம்முடைய சில காரியங்களினாலே வரவழைத்து கொள்ளுகிற கிரைசிஸ். இப்படி 3 விதமான கிரைசிஸ் அவனுடைய வாழ்க்கையிலும் இருந்தது. முதல் கிரைசிஸை அவன் மிக வெற்றியாக மேற்கொண்டான். ஏனென்றால் அவன் கிறிஸ்துவை, கர்த்தரை சார்ந்து, கர்த்தரையே நம்பி, கர்த்தரிடத்திலிருந்து பலன் பெற்று, கர்த்தர் அவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று அவனுடைய ஜெயத்தை நாம் முதல் காரியமாக பார்க்கிறோம். இப்போ இரண்டாவதாக இப்போ ஐசாயா சாப்டர் 38ல அவனுடைய பர்சனல் கிரைசிஸை பார்க்குறோம். இதில் என்ன அவனுடைய கிரைசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தில் 3 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, எசேக்கியா ராஜாவின் சுகவீனம். இரண்டாவது, அது சுகத்துக்காக அவன் ஏறெடுத்த ஊக்கமான ஜெபம். மூன்றாவது, கர்த்தர் அவனுக்கு அற்புதமாய் கொடுத்த பதில். இது மூன்றும் எதை மேற்கோளிட்டு காட்டுகிறது என்றால், அவனுடைய விசுவாசம், கர்த்தரின் இரக்கம், ஜெபத்தின் வல்லமை. இதைதான் நான் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல வசனத்துக்கு வருவோம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் வியாதி எப்படி இருந்துச்சுன்னா மரணத்துக்கு ஏதுவாக இருந்தது. அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும்,
நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஏசாயா வந்து ஒரு தீர்க்கதரிசி, அதே சமயத்துல எசேக்கியாவுடைய கான்டெம்பரரி, எசேக்கியாவுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்போ இப்படி வந்து அவர் வந்து கர்த்தர் சொன்னாருன்னு வந்து அவர்கிட்ட சொல்றாரு. ஒரு சாதாரணமா இதை யோசிச்சு பாருங்க. படுக்கையில இருக்கும்போது திடீர்னு அந்த ராஜா படுக்கையில இருக்காரு. ஆக்சுவலா இந்த அசீரியா வெற்றியின் காலத்தில தான் இவர் வந்து சிக்கா இருந்தாருன்னு சொல்றாங்க. அந்த 38ஆம் அதிகாரமா இது எழுதப்பட்டிருந்தாலும் 36, 37க்கு நடுவுல தான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது என்று வல்லுநர்கள், சில கமெண்டேட்டர்ஸ் சொல்றாங்க. அதை பற்றி நமக்கு இது இல்லை. இப்ப நாம இப்படியாக பார்க்கும்போது நமக்கு இது ஒரு பிரச்சனையா இல்லை. இந்த சமயத்துல எசேக்கியா ஆஹ், அவருக்கு மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதி வந்ததுனால அவனுடைய நாடு, அவனுடைய மக்கள் எல்லாருமே கலங்கி போய் இருப்பாங்க. இப்ப இவரும் பயங்கர கலக்கத்தோடு இருப்பார். அந்த சமயத்துல தான் இந்த காரியம் நடக்குது. அது ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னும் முழுமையா எருசலேம் அசீரியர்களிடத்திலிருந்து விடுவிக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலேயே ராஜா இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லும்போது அந்த தேசம் எப்படியாய் கலங்கி இருக்கும் என்று நாம் அறிவோம். இப்ப ராஜாவுக்கும் பயங்கர கலக்கம். இதுல இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, எசேக்கியா கிட்ட டைரக்டா ஏசாயா வந்து சொல்லிடுறாரு, நீ இருக்க மாட்ட, சீக்கிரமா செத்து போவ அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கும் போது எசேக்கியாவுக்கு வயசு 39. ஸோ அவருக்கு எவ்வளவு கலக்கமா இருந்திருக்கும். அது அதனால தான் அவர் வந்து கண்ணீர் விடுகிறார். ஒன்று, ரெண்டு ரீசன். எசேக்கியாவுக்கு இரண்டு ரீசன்ஸ் இருந்திருக்கணும். ஒன்று, இஸ் டூ யங் டு டை. அதனால அவனுக்கு அந்த ஒரு ஒரு இது இருந்திருக்கும். இரண்டாவதாக, he had the fear of death. அது அடுத்தது. அது ரெண்டு காரியம். ஏன் அப்படி சொல்றேன்னு நான் பின்னால விளக்குறேன். அப்போ இது காரியத்தை, இந்த செய்தியை கேட்ட உடனே எசேக்கியா என்ன செய்யறாருன்னா, தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த மிகவும் அழுதானுக்கு தான் இந்த ரெண்டு காரணம். இப்போ இதுல ஒன்று, அவன் வந்து மக்கள்கிட்ட பார்த்து புலம்பி, he did not reject God. See, God is so cruel. இந்த வயசுல என்னை எடுத்துக்கிறேங்கிறாரு, நான் இவ்வளவு நன்மையானதெல்லாம் செஞ்சிருக்கேன், he never recognized anything அப்படின்னு எல்லாம் அவர் ரியாக்ட் பண்ணல. Neither did he speak to the people or his officials, not even to Isaiah. He turned his face to the wall and he privately cried to his Lord. இதையும் நாம கற்றுக்கொள்ளணும். எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். நமக்கு என்ன தோணினாலும், நமக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும், நமக்கு ஒரு மனசுல பாரமா இருந்தாலும், அதை முதல்ல கொண்டு போய் கர்த்தர் இடத்துல சொல்லுகிற பழக்கம் நமக்கு தேவை. அப்போ இவர் அப்படி செய்யும் போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த முதல் ரீசன் ஐ டோல்ட் யூ, he was very young. இரண்டாவதான காரணம் என்னன்னு சொன்னா, அப்படியே ஒரு ப்ளோ, நீ சாக போற அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இதா இருந்திருக்கும், ஒரு மெசேஜா இருந்திருக்கும். அப்போ அதுக்கு வந்து நார்மலா பீப்புள் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏசாயா பத்திரமா திரும்பி போக முடியுமா இந்த செய்தியை சொல்லிட்டு? ஆனா ராஜா அந்த அதற்கெல்லாம் இடம் கொடுக்கல. ராஜா சுவரை பார்த்து அழுக அழுக ஆரம்பிச்சிட்டாரு, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு இல்ல ரெண்டாவது ரீசன் என்னன்னு சொன்னா, he had the fear of death. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒரு இது என்னன்னா, உண்மையாகவே புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நாம் பல விஷயங்கள்ல ஸ்லாக்கியம் பெற்றவர்கள்.
அவர்களுக்கு மரணத்தை குறித்த ஒரு தெளிவான அறிவு இல்லை. மரணம்தான் ஒரு முடிவு என்று அவர்களுடைய எண்ணம். மரணத்துக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஸோ தேவர் வெரி அன்சர்டன் அபவுட் டெத். ஸோ இந்த சமயத்தில் தான் அவர் வந்து அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. ஒருவேளை அந்த ஜெபத்தை பார்க்கும்போது மக்கள்லாம் என்ன ஒருவேளை சொல்லுவாங்கன்னா, தான் செய்த காரியத்தை எல்லாம் அங்கே அவர் சொல்லி நினைத்து பாருங்கன்னு சொல்றாரு. ஸோ ஹீ இஸ் கிவிங் மோர் மெரிட் டு வாட் ஹீ டிட் ஃபார் காட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாகவே அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில அவர்கள் செய்ததற்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. அந்த லேவியராகமத்திலையும் எண்ணாகமத்திலையும் ஆசீர்வாதமும் சாபமும் ஒன்றாய் வரும். அது பாதி அதிகாரம் ஆசீர்வாதமா இருக்கும், மீதி பாதி அதிகாரம் சாபங்களா இருக்கும். ஆனா இந்த ரெண்டு இப்படி பிரிக்கிறப்போ அதுல முதல்ல இருக்கிறது கண்டிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ இந்த நியாயப்பிரமாண சட்டங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தால், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன் த ஒபீடியன்ஸ். அந்த நீ செய்ய வேண்டியதை சரியாய் செய்திருந்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒபீடியன்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை அங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ நீ இதை செஞ்சின்னா உனக்கு இந்த ஆசீர்வாதம் ஒரு கண்டிஷனல் பிளெஸ்ஸிங்ஸாக நாம் பார்த்தோம். ஸோ தீஸ் பீப்புள் ஆர் வெரி மச் யூஸ் டு தட் கைண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங் அண்ட் தட் கைண்ட் ஆஃப் ஆஸ்கிங் இன் ப்ரேயர். ஸோ அதனால தான் எசேக்கியா அப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறார். ஆனால் நமக்கு விசுவாசத்தை குறித்து சொல்லி கொடுத்து நாம் எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்திலே நாம கேட்கும்போது நாம் செய்த காரியத்துக்காக அல்ல, நம்முடைய மெரிட்ஸ்னால we can achieve nothing. இது வந்து புதிய ஏற்பாட்டு கோட்பாடு. புதிய ஏற்பாட்டு கோட்பாடே கிரேஸ். கிரேஸ் இஸ் த ஒன்லி வேர்ட், the only process through which we can get any blessing. தகுதி இல்லாத நமக்கு கிடைக்கக்கூடியது. நம்மை தாழ்த்தணும், நமக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அதை வச்சு தான் நமக்கு ஏதாவது கிடைக்கும். நான் இதை செஞ்சிருக்கேன் அதை செஞ்சிருக்கேன் அப்படின்லாம் நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஒரே ஒரு கிளைம் பண்ணலாம், என்ன சாமி நீர் இப்படி எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர், அதற்கு எனக்கு கொடுங்கன்னு விசுவாசத்துல நாம கேட்கலாம். மற்றபடி நம்ம வேற எந்த விதத்திலும் கிளைம் பண்ணக்கூடாது, கிளைம் பண்ண முடியாது. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில வந்து நமக்கு அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினபடியினாலே, நமக்காக நம் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டபடியினால நமக்கு இந்த கிருபையை தந்திருக்கிறார். ஆனா அவர்களுக்கு அது தெரியாததுனால அவர் கலங்கி போய் அழுகிறார். ஆனா God responds to his prayer. இவருடைய ஒரு ஆழமான விசுவாசம், ஆண்டவர் மேல இருந்த ஒரு நம்பிக்கையினால அவர் இந்த நேரத்துல வேகமாய் தீவிரமாய் பதிலை தருகிறார். நம்ம ராஜாக்களின் புஸ்தகத்துல வாசிக்கிறப்போ நாம பார்ப்போம், ஏசாயா அந்த செய்தியை சொல்லிட்டு அவர் அழுகிறத பார்த்தோன்னே இவர் வெளியே போயிடுவார். இவர் வெளியே போகும்போது அந்த முற்றத்துக்கு கூட தாண்டி இருக்க மாட்டாரு. உடனே அவருக்கு செய்தி வரும் ஏசாயாவுக்கு, கர்த்தரிடத்திலிருந்து நீ திரும்பி போய் அவனுக்கு அந்த பதிலை சொல்லுன்னு சொல்லி. So quick was God's intervention. So we can always trust in God, and when God wants to give us an answer in such a manner, he can be so quick. தீவிரமாய் நம்முடைய வார்த்தை எவ்வளவு குவிக், நம்முடைய வார்த்தை வெளியே வர்றதுக்கு முன்னாலே நம்ம ஆன்சர் வந்துடும். Because he knows everything. That is the God we have. So every moment we have to thank and praise God because we are his children. We have been chosen by him, not by us. He has chosen us. ஸோ அதற்கு நாம் எப்பொழுதும் நன்றி சொன்னவர்களாய் சொல்ல வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அவர்
அப்படி தீவிரமாய் நமக்கு பதிலை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஸோ அவர் இசைக்கியா ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரேயர் எல்லாம் இல்லை, ஒரு பெரிய வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணி அப்படியெல்லாம் ஜெபிக்கல. முந்தின ஜெபத்தை பார்த்தோம் 16ஆம் வசனத்துல 37ஆம் அதிகாரத்துல அவருடைய ஜெபத்தை பார்த்தோம். அழகா ஒரு மாடல் ப்ரேயரை பண்ணாரு. முதல்ல ஆராதிச்சாரு, கர்த்தர் யாருன்னு நிறைய அவரை பற்றி சொன்னாரு. அதற்கப்புறம் தான் என்ன செஞ்சேன் அதெல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் எங்களுடைய தேவை என்னன்னு அவர் கேட்டார். ஸோ தட் வாஸ் அ மாடல் ப்ரேயர். பட் இங்க ஒரு ஏர்னஸ்ட் ப்ரேயர், ஒரு குவிக் ப்ரேயர். கெட்ட செய்தி அப்படி ஒரு தாக்கம். அந்த தாக்கத்துல லைஃப் சேவிங்னு சொல்லும்போது அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். லைஃப் சேவிங்கா இருக்கட்டும், லைஃப் லைஃப் லைனாகவும் இருக்கட்டும், ஒரு 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 த்ரெட் ஆஃப் ஹோப் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு சாவின் விளிம்புல வாட் வில் பி யுவர் ரியாக்ஷன்? யூ வுட் பி வெரி குவிக் டு கிராஸ்ப் இட். இல்ல, அவ்வளவு தீவிரமாக அவர் ஜெபிக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் த சோர்ஸ் ஆஃப் ஹெல்ப் இஸ் ஒன்லி ஃப்ரம் காட். டாக்டர்ஸை கூப்பிடுன்னு சொல்லல, அவருக்கு வியாதி இருந்திருக்கு, அவர் வேற எதையும் முயற்சிக்கல. அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு அவர் நினைச்சாருன்னா இதை தான் அவர் செய்ய நினைச்சார். இந்த மாதிரி அந்த கிரைசிஸ இப்படிதான் அவர் ஹேண்டில் பண்ணாரு. வெரி பியூட்டிஃபுல்லி he did it. ஸோ இந்த டெத்து ஏன் அவர் அப்படி பயந்தாரு அப்படின்னு சொன்னா, நான் சொன்னது போல அவங்களுக்கு ஒரு இது கிடையாது, ஒரு நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு முடிவு, அதுதான் முடிவு என்கிற ஒரு நிலை. அவர்களுக்கு எந்த விதமான அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய நித்திய வாழ்வை குறித்து அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை. ஆனா நமக்கு ஆண்டவர் நல்ல வசனங்களின் மூலமாகவும் அவருடைய கிருபை வரமாக நமக்கு நித்திய ஜீவனை அளித்திருக்கிறார். ஆகவே we are very confident when we would always be ready to die. பவுல் சொல்வார்ல, நான் மரித்தாலும் சந்தோஷமா தான் இருப்பேன், உயிரோடு இருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். அங்க இதுல ஒருத்தர் எப்பவுமே கேட்பார், அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீங்க மரித்து பரலோகத்துக்கு போவதை தெரிந்து கொள்வீர்களா அல்லது இங்கு இருந்து வாழ்வதை தெரிந்து கொள்வீர்களான்னு. எல்லாருமே என்ன சொல்வோம், மரித்து பரலோகத்துக்கு போறதுதான் நல்லதுன்னு. அவர் உடனே சொல்லுவாரு, கிடையவே கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு, நீங்க இங்க இருந்து ஆண்டவருக்காக சாதிக்கிறதை தெரிந்து கொள்ளணும், அவருடைய நேரம் வரும்போது அவர் அழகா உங்களை கூட்டிட்டு போவாருன்னு சொல்லுவாரு. ஸோ ஆல் ஆஃப் அஸ் வுட் பி ரெடி டு கோ டு ஹெவன். பட் அன்னைக்கு அந்த அந்த ஒரு ரெடினஸ் பாவம் அவங்களுக்கு இல்லை. அதனால எசேக்கியா ரொம்ப புலம்புறாரு. அப்பொழுது எசேக்கியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, மறுபடியும் அடுத்த வார்த்தை திரும்ப செகண்ட் ஆன்சர், நீ போய் எசேக்கியாவை நோக்கி சொல்றாரு, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், so he remembers the covenant he made with David. ஸோ அந்த டேவிடை கவனன்ட்ட நினைவு கூர்ந்து நான் அதை சொல்லுகிறேன் என்று சொல்லி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் என்று அவர் சொல்கிறார். இப்போ இந்த டேவிடிக் கவனன்ட் என்ன? அவருடைய இஸ் கிங்டம் வில் பி எவர் லாஸ்டிங். அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். ஸோ அதற்கு அந்த வழியில வரவன் தான் எசேக்கியா. அதனால அவனுக்கு அதுல அங்க ஒரு தடை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் அந்த 15 வருஷத்தை கூட்டுகிறார். ஏன்னு சொன்னா எசேக்கியாவுக்கு 39 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. He had no child. Only in this extended 15 years he gave birth to Manasseh and other children. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால அவர் அதையே நினைவு கூர்ந்து அவர் அவருடைய முடிவை மாத்துகிறார். சரி, இவனுடைய ஜெபமும் ஆண்டவருக்கு மிகவும் மனதை அசைத்தது. இட் மேட் him to respond to his
prayers. ஏன் நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவர். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஒரு ஆச்சரியமான விதத்துல அவனை கூட்டி கொடுக்கிறார். அதற்கு அடையாளமாக அவரே ஒன்று சொல்லுவார். சரி, இந்த இடத்துல தாவீதின் கவனத்தை நினைச்சாரு. அப்ப இந்த இடத்துல அவர் சொல்ற வார்த்தைகள், நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். அப்ப பாருங்க, எப்பவுமே ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் தான் தருவார். நமக்கு கேட்க தெரியாது, அதனால நம்ம கொஞ்சம் கேட்போம். ஆனா அவர் அதற்கு மேலாகத்தான் நமக்கு என்ன செய்வாரு, அவர் தன்னுடைய பதிலை தருவார். இப்ப இங்கேயும் நம்ம அப்படிதான் பாக்குறோம். உன்னையும் இவர் என்ன கேட்டாரு, என் ஜீவனை மீட்டு கொடுங்கன்னு கேட்டாரு. ஆனா அங்க என்ன பாக்குறோம், உன்னையும் இந்த நகரத்தையும். அடுத்த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் ஹிம் வாஸ் தட், அதையும் நான் கைக்கு தப்பிச்சு இந்த நகரத்துக்கு நான் ஆதரவாய் இருப்பேன் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் அவருக்கு கொடுக்கிறார். அதோடு கூட அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு அடையாளமா அவர் சொல்றாரு, ஆகாசுடைய ஆகாஷ் ஒரு சூரிய கடிகாரத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறான். அந்த அந்த கடிகாரத்துல பாகைக்கு பாகை இறங்கின சாயையை, அந்த சாயைனா நீட்ல 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். அப்படின்னா என்ன, தேர் வில் பி அடிஷனல் டைம் ஆஃப் டே. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 5 நம்ம 5ன்னே வச்சுப்போமே. இப்போ 5 மணிக்கு 10க்கு 5ன்னு வச்சுட்டா நம்ம கொஞ்சம் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்போ 5 மணி நேரம் நமக்கு பின்னிட்டு தள்ளுவாருன்னா 12 மணிக்கு வந்துடும் நம்மளுடைய கிளாக்கு. அப்போ பாருங்க, 1 whole afternoon you will gain again. இப்போ இந்த பிளெயின்ல போகும்போது இந்த லேட்டிடியூடு லாட்டிடியூடு மாறுறதுனால யூ வில் ஃபைண்ட் டைம் ஜோன்ஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை. அது மாதிரி சம்டைம்ஸ் இட் வுட் ஆட், சம்டைம்ஸ் இட் வுட் ரெடியூஸ். அதே போல இங்கே இவர் என்ன சொல்றாருன்னா, நான் 10 பாகை பின்னிட்டு திருப்பி என்ன பண்ணா உனக்கு ஒரு ஒரு இந்த டைம் இதை எதுக்கு அடையாளம், இன்னும் ஒரு 15 வருஷத்தை உனக்கு நான் அப்படிதான் கூட்டி தரேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஒருவேளை 39 + 15 நம்ம கணக்கு பிரகாரம் இட் மே பி 54 அப்படின்னு இருக்கலாம் இல்லையா. ஆனா அவர் சொல்றது, நான் டைமை பின்னிட்டு திருப்புவேன். முன்னால போகிறது ஈஸி, பின்னால வர்றது மிக கடினம். அதே அவர் சொல்றாரு. எப்படி ஒரு அந்நேச்சுரலா ஒரு என்ன சொல்றது, கிரியேஷன்லயே ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பார். சூரியனை என்ன செஞ்சிருப்பாரு, அங்கிருந்து அப்படி போக வச்சிருப்பாரா, நமக்கு புரியல. ஆனா அவரால் செய்ய முடியும். சூரியனை அப்படியே தரித்து நில்லுன்னு சொல்லக்கூடிய ஆண்டவர் செய்தாரா இல்லையா? யோசுவா காலத்துல அது செய்தாரு. அதே போல இதை இவருக்கு பின்னிட்டு போகவும் செய்ய வைத்திருக்கிறார். ஏன்னா ஈஸ் அ கிரியேட்டர் அண்ட் ஹீ இஸ் a sovereign God. Everything is under his control. ஸோ அதை இங்கே அவருக்கு விளக்கமாக வெளிப்படுத்தி அவர்கிட்ட சொல்றாரு. அப்புறம் இது தாம் சொன்னபடி செய்வார் என்பதற்கு இது உனக்கு அடையாளமா இருக்கும்னு சொன்னார். அப்படியே கடியாரத்தில் இறங்கியிருந்த சூரிய சாயை 10 பாகை திரும்பிற்று அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ தட்ஸ் a very dramatic, miraculous sign what God himself gave. இவன் கேட்கல, இவன் அதெல்லாம் ஒரு அடையாளம் எதுவுமே அவன் கேட்கல. பட் கர்த்தர் அவனுக்கு இந்த இடத்துல அவரா சொல்றார். when he sends a message through Hezekiah, this is what he சரி. இதுல இன்னொரு நம்ம என்ன பார்க்கிறோம், ஜெபத்துக்கு பதில் அளிப்பதில் உண்மையுள்ள தேவன். நம்ம ஊக்கமா ஜெபிக்கும் போது அவருடைய இரக்கமும் மனதுருக்கமும் நம்மேல் திரும்பும். நம்முடைய அந்த உண்மையான ஜெப வேண்டுதல்கள் அவருக்கு
அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவரை ஏவும். இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அது எப்படி செய்யக்கூடும் அவராலன்னா, பியாண்ட் அவர் இமேஜினேஷன், கிரகிக்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். இப்போ 9ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோம்னா, யூதாவின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு வியாதி நீங்கி சுஸ்தமான போது எழுதி வைத்ததாவது, இவருக்கு வியாதி எப்படி நீங்கிச்சுன்னு இந்த அதிகாரத்தின் கடைசியில பார்ப்போம். அவருக்கு அந்த பிளவை மேல அத்திப்பழ அடைய வச்சாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆர்டர் மாறி இருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி நமக்கு சில காரியங்களை பைபிளில் பார்க்குறோம். இது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கா இல்லை சொன்ன காரியங்கள் எழுதுனதா நமக்கு தெரியாது. பட் வாட் எவர் இட் இஸ், இது நமக்கு பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் அகெயின் நம்ம மேலாட்டமாக அந்த வரலாறை பார்க்கறது இல்லை, அதற்குள்ளாக ஆண்டவர் என்ன நமக்கு சொல்றாருன்னு தான் நமக்கு முக்கியம். ஸோ இங்கே பார்க்கும்போது, நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புங்கிற போது சொன்னேன். அவனுக்கு மரணம்னு அந்த ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுக்கிறதுக்குள்ள அவன் மனசுல தோன்றின எண்ணங்களையெல்லாம் அவங்க சொல்றான். அவனுக்குள்ள எவ்வளவு வேகமா மனசுல எண்ணங்கள் ஓடி இருக்குன்னு பாருங்க. அவன் என்ன யோசிச்சிருக்கான்னா, நான் இன்னும் நிறைய முழுசா வாழ்ந்து சாவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாலேயே என் நாட்கள் அருந்து போகுது. அப்ப நான் பாதாளத்தின் வாசலுக்குள்ள போயிருவேனே. ஏன்னா அவங்களுடைய ஐடியா என்னன்னா, டெத்துனா உடனே பாதாளம் அப்படின்னு தான் அவங்களுடைய ஐடியா. அடுத்து, கர்த்தரை கர்த்தரை நான் இனி உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்திலே தரிசிப்பதில்லை. இனி பூலோக குடிகளோடு இருந்து மனுஷரை நான் காண்பதில்லை. அவருக்கு முக்கியமான ஒரு இது என்னன்னா, கர்த்தரை நான் இனிமே தரிசிக்க முடியாது. அப்புறம் மனுஷரோட கூட இருக்கவும் முடியாது. என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகுது. மேய்ப்பர்கள் எங்க புல் இருக்கோ கொஞ்ச நேரம் இங்க இருப்பாங்க, அப்புறம் அந்த கூடாரத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அது மாதிரி நாட் அ வெரி பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். அது மாதிரி என் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதோட கூட வேகமாய் போயிடுச்சேன்னு சொல்றதுக்கு அடையாளமா, நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல. அந்த நெய்கிறவன் பாவையா நெய்கிறது, அதை நீங்க பார்த்துருக்கீங்களா? என்ன, the place where I live, when we first came to this place, when we first purchased our house here, அந்த அந்த those years எப்படி பார்த்தீங்கன்னா, எல்லாம் சுத்தி முழுதும் அந்த சத்தம் கேட்கும். டக் 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 டக்னு அந்த பாவு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல நாங்க நல்லா பார்த்துருக்கோம். அதனால அந்த நூல் அப்படியே இருக்கும்ல, அதுல திடீர்னு அந்த நூல் தெரிச்சிருச்சுன்னா, அருந்துருச்சுன்னா நிற்கும் அந்த இது. அது போல என்னுடைய ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். திடீர்னு சடுதியில என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார். இன்று இரவுக்குள்ள என்னை முடிய பண்ணுவியர். அப்படித்தான் அவன் நினைச்சான். அவங்க ஆக்சுவலா சொன்னப்பட்டது என்னன்னா, உன் வீட்டை ஒழுங்குபடுத்தும்னு சொன்னார், காரியங்களை சரிப்படுத்தும்னாரு. ஆனா இவன் என்ன நினைச்சிட்டான், அப்பவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டான். ஸோ விடியற்காலம் மட்டும் நான் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் சிங்கம் போல் என் எலும்புகளை எல்லாம் நொறுக்குவார், இந்த இரவுக்குள்ளே என்னை முடிய பண்ணுவீர் என்று சொல்லி நமுட்டை போலவும் தகைகளான் குருவியை போலவும் தூங்கினேன், புறாவை போல் புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின. கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் என்றார். இப்போ இது நம்ம என்ன பார்க்குறோம்னா, எவ்வளவு இமேஜினேட்டிவா ஒரு போயட்டிக்கா திஸ் பீப்புள் ஆர் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் தேர் தாட்ஸ். இதே மாதிரி தான் யோபுலையும் நாம் வாசிப்போம். ரொம்ப ஒரு போயம் மாட்டம் இருக்கும், ஒரு போயட்ரி. நல்லா அவங்களுடைய எண்ணங்களை எல்லாம் அப்படி ஒரு போயட்டிக்கா ஒரு கம்பேரிசனோட சொல்ல முடியுது. அதே போலதான் இங்கேயும் இவர் இதையெல்லாம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அது ஒரு ராத்திரிக்குள்ளாக இவ்வளவு காரியங்களை அவர் யோசித்திருக்கிறார். இப்பவே போயிடும், இப்பவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா நமக்கெல்லாம் என்னன்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு.
மரணத்தின் கூரை, பாதாளத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன. இல்ல, யூத ராஜசிங்கம் நம்மோடு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவராய், ஜெயங்கோலமாய், ஜெயத்தை கொடுத்தவராய் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அவர்களுக்கு இல்லை. அதனால்தான் அவர் அப்படி கலங்கி போனார். அவர் வாழ்க்கைக்கு அர்த்தம் எல்லாம் போயிடுச்சுன்னு அவர் நினைச்சார். இவ்வளவு தூரம் நான் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கா செஞ்சேன், ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சே, இப்படி சட்டுன்னு என்னை இது பண்ணிட்டாரு அப்படின்லாம் அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். நாம இந்த நாட்கள்ல அப்படியே ஆனா கூட நாம என்ன செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. ஏன்னு சொன்னா, we now know that everything is under God's plan, His sovereignty. அவர் திட்டம் இல்லாம சித்தம் இல்லாம அவருடைய பிள்ளைகளுக்கு எதுவும் நடக்காது. அது எதுவா இருந்தாலும் சரி, அது மரணமே ஆனாலும் சரி, அது கர்த்தருடைய திட்டம். அதனால நாம் அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ இங்க நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த பாதாளம்னு அவர் சொன்னார் இல்லையா, அந்த பாதாளத்தை குறித்து பைபிள்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்றத, என்னென்ன விதத்துல அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டில் அதிகமா நமக்கு கிடையாது, வெளிப்படுத்தல் விசேஷத்துல மாத்திரம்தான் நம்ம பார்க்குறோம். ஆனா இங்கே பல நிலைகளில அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பாதாளங்கிறதுக்கு ஷியோல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. அது ஆக்சுவலாக எபிரேய வார்த்தை. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இறந்தவர்களின் இடம், மரித்தவர்கள் அந்த இடத்துல இருப்பார்கள். அங்க இந்த மரித்தவர்கள் இருக்கிற இடத்துல வேதனையும் கூக்குரல் அதெல்லாம் இல்லை, அல்லது ஒரு நித்திய சந்தோஷம் அதுவும் கிடையாது. அங்க ஒரு இளைப்பாறுதலின் இடம் மாதிரி, ஒரு ரெஸ்டிங் பிளேஸ், அந்த பிளேஸ் ஆஃப் தி டெட், இளைப்பாறுதலின் இடம் அல்லது மரித்தவர்களின் இடம், அதுக்கு பெயர் ஷியோல் அப்படின்லாம். இன்னைக்கு நாம ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னா, கிரேவ், நம்ம கல்லறை இஸ் ஈக்குவல் டு ஷியோல், அப்படிதான், அதை தான் நாம எடுத்துக்கணும். இன்னொரு வார்த்தை இதே மாதிரி இந்த பாதாளத்துக்கு யூஸ் பண்ணப்படுறது ஹேட்ஸ். ஆங்கிலத்தில் தான் பல வார்த்தைகள் சொல்லப்படுது. ஹேட்ஸ் இது ஒரு கிரீக் வேர்டு. இதுக்கு அர்த்தம் என்ன ஆக்சுவலானா, வேர்ல்டு பியாண்ட், இதற்கப்புறம் இருக்கக்கூடிய உலகம் அப்படின்னு அர்த்தம். ஆனா இது பொதுவா எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு முடிவில்லாத பாதாளம், பாட்டம்லெஸ் பிட். அந்த பிளேஸ்க்கு இன்னொரு பெயரும் உண்டு, அதுக்கு பேரு அபிசோ, அபிஸ், அபிசோஸ். வெளிப்படுத்தல் விசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அது என்னன்னா, இஸ் a prison for certain demons. புதிய ஏற்பாட்டின்படி அது என்ன நாம பார்க்கிறோம்னா, அங்க அசுத்தாவிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். இன்னொரு வார்த்தையும் சொல்லப்படுது இதை பற்றி. இன்னும் பல இடங்களில இதை பற்றி இதே எண்ணத்துல சொல்லப்படுகிறதை நான் பார்க்கிறோம். ரோமர்ல இருக்கு, லூக்கால இருக்கு, பேதுருல இருக்கு, யூதாவில் இருக்கு. இந்த வசனங்களில் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இது எல்லாமே இந்த பாதாளத்தை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அங்க அசுத்தாவிகள் இருக்கிற இடமாய் அதையெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தை ஆங்கிலத்துல, அதுக்கு என்ன பேருன்னா கெஹனா. அதுவும் ஒரு கிரீக் வேர்டு. ஆனா அதுவும் எபிரேயர் மொழியிலிருந்து வாங்கப்பட்டது. அது என்ன அப்படின்னு சொல்லலாம், இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஹெல், நரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம். இந்த நரகம் அப்படிங்கிறது எபிரேய பாஷையில இன்னோம் பள்ளத்தாக்கு. முந்தின அதிகாரத்துல நாம் அதை பற்றி வாசிட்டோம். இன்னோம் பள்ளத்தாக்கு எருசலேம் ஆலயத்துக்கு பின்பாக, எருசலேம் நகரத்திற்கே பின்பாக குப்பை மேடா இன்றைக்கு அது அங்க காட்சி அளிக்கிறது. ஆனா அந்த இடத்துல என்ன ஆக்சுவலா முதல்ல நடந்தது அப்படின்னா, அங்க அந்த மோளேகு என்று சொல்லக்கூடிய விக்கிரகத்திற்கு குழந்தைகளை பலியிட்டு நரபலிகள் செய்த ரத்தம் சிந்தின இடம் அந்த கெஹனாங்கிறது.
அதுக்கு ஹெல்லுன்ற பேரும் கொடுக்குறாங்க. அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த குப்பையெல்லாம் எரிக்கிறதுனால அங்கே எப்பவுமே புகையும் நெருப்பும் ஒரு மாதிரி அசுத்தமும் அதை சாப்பிட்ற புழுக்கள் இப்படியான ஒரு பிக்சர் அது இருக்கும். ஸோ ஒரு நரகத்துக்கு எக்ஸாம்பிள் மாதிரி அந்த இடம். ஆனால் நரகம் அல்ல அது. அந்த அந்த இடத்துக்கு அந்த பெயரை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நரகம்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறப்போ அது வந்து கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே அந்த குப்பமேட்டை அந்த மாதிரி கண்ணால் பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல இவ்வளோ அசுத்தங்கள் நடந்திருக்கு. அந்த அருவருப்பான காரியங்கள் நடந்திருக்கு. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு. அதனால அந்த இடத்த அப்படி சொல்லுவதாக நாம பார்க்கணும். கடைசியா நம்ம பார்க்கறது தான் அக்னி கடல், லேக் ஆஃப் ஃபயர். வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. அதுதான் பிசாசுக்கு, சாத்தானுக்கு, கள்ள தீர்க்கதரிசிக்கு எல்லாருக்கும் உள்ள இடம். கிறிஸ்துவை நம்பாதவர்கள், கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்கள், கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள் செல்லக்கூடிய இடம். அதுதான் நரகம். நரகம்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்படி அந்த பாதாளத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. இது எங்கெங்கேயாவது நம்ம இங்கிலீஷில் திடீர்னு வாசித்தோமானால் நமக்கு இது என்ன சொல்றாங்கன்றது ஒருவேளை சரியா விளங்காதது முடியும் அப்படின்றது தான் இந்த விளக்கம். சரி, 15ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, நான் என்ன சொல்வேன், அவர் எனக்கு வாக்கருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். இந்த 15 வருஷத்தை அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். எனக்கு கூட்டி கொடுத்தாரு. அவர் வாக்கு சொன்னாரு, அது பிரகாரம் எனக்கு கூட்டி கொடுத்துட்டாரு. நான் இந்த ஒரு சின்ன அந்த ஒரு கொஞ்ச நேரத்துல என் ஆத்துமாவில் எவ்வளவு ஒரு பிட்டர்னஸ் வந்தது, அதை நான் நினைத்து அதை நடந்து கொள்வேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அந்த தீர்மானத்தை அவர் நிறைவேற்றவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில, கூட்டி தந்த வாழ்க்கையில அநேக சமயங்கள்ல நமக்கு ஒரு விடுதலை, நமக்கு ஒரு ஆன்சர் டு அவர் ப்ரேயர், நமக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா கர்த்தரை நாம வெகு சுலபமாய் மறந்து விடுகிற ஒரு காரியம்தான் இருக்கும். அந்த நிமிஷத்துல, அந்த நேரத்துல நம்ம சில பெரிய தீர்மானங்களை தான் சொல்றோம். ஆனா அதன்படி நம்மால வாழ விட மாட்டான். நாம் அதற்கு இணங்கிடுறோம். அநேகர் அப்படி இணங்கிடுறாங்க. எசேக்கியாவா அப்படிதான் செய்கிறார். ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகளெல்லாம் என் உயிருக்கு உயிராயிருக்கிறது. என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணீர். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது பின்னாக எரிந்து விட்டீர் அப்படின்னு அவர் அங்க அறிக்கை பண்றார். அப்ப அந்த அந்த கொஞ்ச நேரத்துல எவ்வளவு காரியங்கள் அவர் வாழ்க்கையில நடந்திருக்கு பாருங்க. ஆத்மாவில கசப்பு வந்திருக்கு. when bitterness comes into your heart, into your soul, bitterness, vengeance, unforgiveness, grudge, violence, இதெல்லாம் when it touches your soul, you sin a lot. அதைத்தான் அவர் அங்க சொல்றார். ஸோ அந்த நிலைமைக்கு எனக்கு வந்து நிச்சயமா எது அழிவின் குழிதான். ஆனா என்னை அங்கிருந்து விலக்கி மீட்டிட்டீர் சுவாமி. இவருக்கு ரட்சிப்பு தெரியாது, நமக்கு தெரியும் மாதிரி ரட்சிப்பு சால்வேஷன் அவருக்கு தெரியாது. ஆனா அவருக்கு ஒன்று தெரியும், இந்த அழிவுக்கு நான் என்னை வந்து ஆண்டவர் மீட்டிட்டாரு. ஏன்னா நான் இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு என்ன, நான் செஞ்ச நினைத்த பாவங்கள் அவர் செய்யவே இல்லை. அவர் எந்த பாவமும் செய்யல. அவர் சுவர் பக்கம் திரும்பி அழுதுகிட்டு தான் இருந்தாரு. நான் அதுக்குள்ள அவர் உள்ள எண்ணங்கள்ல ஓடுன அத்தனை காரியங்களும் அது பாவம்னு அவர் உணர்ந்து அறிக்கை செய்கிறார். அவர் அப்ப சொல்றார், என் பாவங்கள் எல்லாம் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். பாருங்க, ரெண்டு காரியம். எசேக்கியாவுடைய செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் கன்ஃபஷன் அண்ட் சீக்கிங் ஃபர்கிவ்னஸ்,
அண்ட் த செகண்ட் திங் இஸ் காட்ஸ் mercy. இதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். அஹ் இந்த ஆத்துமாவை கசப்புக்கு கொண்டு வர்றத ஒரு பெரிய ஆபத்து. சீக்கிரமா அதுல இருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, மீண்டு விட முடியாது. என்ன நடந்தாலும் அதை அப்படியே சர்ஃபஸ் லெவல்ல தள்ளிட்டு போயிடணும், லெட் இட் கோன்னு சொல்லி அனுப்பிடணும். அதை உள்ள டுவெல் பண்ண வச்சிங்கன்னு வைங்களேன், இட் வில் பிகம், யோர் சோல் வில் பி டிஸ்டர்ப்ட். ஒரு அருமையான பாட்டு இருக்கு இல்லையா, இட் இஸ் வெல் வித் மை சோல், வாட் எவர் மே ஹேப்பன், இட் இஸ் வெல் வித் மை சோல். பாவமே நான் செஞ்சிருந்தாலும் அந்த நேரத்துல நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது இட் இஸ் வெல் வித் மை சோல். அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆத்மாவை நாம் பாதுகாக்க வேண்டும். ஆத்மாவை குறித்த அறிவோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் ஆத்மாவை பாதிக்கிற மாதிரி எந்த காரியத்தையும் உள்ளுக்குள்ள பெருசா எடுத்துக்கவே கூடாது. துக்கமா இருக்கட்டும், ஏமாற்றமா இருக்கட்டும், ஒருத்தர் செய்த காரியமா இருக்கட்டும், கசப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதை நம்ம ஆத்மா அளவுக்கு கொண்டு போயிடவே கூடாது. இப்ப அவர் அந்த பாதாளத்தை பத்தி ஒரு வார்த்தைகள் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. இதுல இருந்தெல்லாம் என்னை மீட்டிட்டீர், நான் இனிமே உம்மை துதிப்பேன். அதான் அர்த்தம். உம்மை நான் போற்றுவேன், உம்முடைய சத்தியத்தை தியானிப்பேன் அப்படின்னு அவர் அங்க சொல்றாரு. ஏன்னா அங்க போனா இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, நான் அதனால என்னை மீட்டு கொண்டீர் அப்படின்ட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவன், உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். நமக்கு கிடைத்த டைம் இதுதான். There lies the hidden message. Only one life. Soon it will pass. What you have done for Christ alone will last. So this is the only time. C.S. லூயிஸ் சொன்ன வார்த்தைகள் அது. இந்த வாழ்க்கையில நம்ம இருக்கிற டைம் தான் நமக்கு மன்னிப்பு கேட்கவும், மன்னிக்கவும், பிரியமா நடக்கவும், பாடவும், துதிக்கவும், போற்றவும், எல்லாமே இந்த வாழ்க்கை தான். எவ்வளவு நாளுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அந்த நாட்களுக்குள்ள நாம என்ன செய்யணும்? நாம செய்து விட வேண்டும். செய்ய நினைச்ச நாளைக்கு செய்யலாம், இதெல்லாம் பண்ணவே கூடாது. எப்பப்ப வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பப்ப நினைக்கிறோமோ அப்பப்ப அதை செஞ்சுட்டே இருக்கணும். we need not see இது நல்ல நேரம், அது நல்ல நேரம்னு நம்ம செய்யறதுக்கெல்லாம் நமக்கு ஒண்ணும் இல்லை. அப்பப்ப அதை செஞ்சுட்டே இருக்கணும். நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவன், உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதி. அவர் என்ன செய்யறாரு? நான் இன்று செய்கிறது போல. அப்ப அவர் ஆண்டவரை துதிக்கிறார். வார்த்தையில எங்க காணோம், பட் உள்ளத்துல துதிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால உயிரோடு இருக்கிறவன், உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமா அவர் அங்க சொல்றாரு பாருங்க. சோ இந்த கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையின் காலகட்டத்துல செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்னன்னா, துதிக்கணும், போற்றணும், கர்த்தரை ஆராதிக்கணும். அதே சமயத்துல பிள்ளைகளுக்கு சத்தியத்தை தெரிவிக்கணும். இட்ஸ் a bounden duty of a Christian parent. ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில this should always be there. We spend so much time in preparing, in doing their homework. அவங்கள டியூஷனுக்கு அனுப்புறது, இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டடீஸ் இந்த ஸ்டடீஸ்ன்னு சொல்லி கொடுக்கறது, இது எல்லாவற்றை காட்டிலும் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுப்பது மிக மிக அவசியம். அது சொல்லி கொடுத்துட்டோம்னா இதெல்லாம் தானா வரும். கூட்டி கொடுப்பார் நம் ஆண்டவர். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். இதை அவர் சொல்றாரு, ஆனா அவர் செய்யல. Again and again I'm telling you, he failed in all these things, but he determined in his heart. He made a decision. நல்லா
நல்ல டிசிஷன்ஸ் எடுத்தாரு. ஆனா முழுசும் அவரால் அதை செய்ய முடியல. ஸோ ஆனா ஒன் திங் ஹி பர்ஃபெக்ட்லி நியூ. அந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் இன்னொரு செய்தி அவருக்கு சொல்றாரு. இட் இஸ் நாட் யோர் மெரிட். நீ என்னதான் எனக்காக எத்தனையோ செய்தாலும் நான் உன்னுடைய உயிரை எடுக்க முடியும். ஆனா நீ செய்ததற்காக நான் உனக்கு உயிரை கூட்டல. நான் விரும்பினதினால் அதை கூட்டுகிறேன் என்பதை அவன் நினைத்து பார்க்கும்படியாக இட் வாஸ் பியோர்லி காட்ஸ் ஒர்க்குங்கிறத அவர் என்னோடு பேசினார். எனக்கு அதை செய்த அந்த பிரகாரமே எனக்கு செய்தார். நான் என்னத்தை சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொல்லும்படியாய் எசேக்கியாவுக்கு அந்த நேரத்திலும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட நம்மை அப்படியே புடமிட்டு பளிச்சென்று விளங்கக்கூடிய, பொன்னாக விளங்கக்கூடிய விதத்துல தான் நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நிறைய எல்லா காரியங்களிலும் அப்படித்தான் அவர் நம்ம வந்து, பிகாஸ் we are so precious to him. That is why, because he loves us so much. இது ஒரு விளங்காத, உலகத்துல யோசிக்கிற உலக பிரகாரமா இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தங்கள் வேற. உலகத்தாருக்கு இந்த புரியவே முடியாது. But children of God, we know, isn't it? It is God's love. It's God's love that he chastens us, he shapes us, he molds us, chisels us. எல்லாம் நமக்கு ஏன் அவர் செய்யறாருன்னா, எல்லா சிச்சுவேஷன்லயும் அவர் அதுல கர்த்தா இருக்காரு. எசேக்கியா வாழ்க்கையில பாக்குறோம் பாருங்க. அவர் அதை சொல்லும்படியாக கர்த்தர் அவனுக்கு அந்த அந்த செய்தியை சொல்லி அந்த காரியத்தை அவர் கொடுக்கும் போதும் கூட அந்த ரியாக்ஷன் அவனிடத்தில் வரும்படியாக அவர் அதை செய்கிறார். எசேக்கியா ஆண்டவரோடு நல்ல உறவில் இருந்ததினால்தான் அவனால் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா அவன் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணி இருக்கவே முடியாது. That shows how Ezekiel was close to God. All these things we should learn. So அடுத்ததா இந்த 15 வருஷத்துல ஒரு முக்கியமான காரியம் நடந்தது. என்னன்னா, நான் தான் சொன்னேன், மனாசே பரவும். மற்ற நிறைய கமெண்டேட்டர்ஸ் எழுதியிருக்கிறாங்க, இட் வுட் பி குட் தட் காட் டிட் நாட் கிவ் ஹிம் திஸ் 15 years. ஏன்னா இந்த 15வது வருஷத்துல வந்த worthy அச்சீவ்மெண்ட் என்னன்னா, இந்த மனாசே பிறந்தது. இந்த மனாசே வாஸ் வெரி பேட் கிங், விக்கெட் கிங். அவர் ராஜாவானது எப்போ? 12 வருஷத்துல. அப்போ 3 வருஷம் கழிச்சு அவன் பிறந்திருக்கான். இந்த 15 வருஷம் கூட்டி கொடுத்ததுல 3 வருஷம் கழிச்சு அவன் பிறந்திருக்கான். எசேக்கியாவுக்கு 42வது வயதுல மனாசே பிறந்திருக்கான். பிறந்து 12 வருஷம் ஆன உடனே அவன் ராஜாவாயிருக்கான். ஆனா அவர் பயங்கரமான மோசமான ஒரு ராஜாவாய் ஆகியிருக்கிறான். அப்போ இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, எசேக்கியாவுக்கு இந்த வருஷத்தை கூட்டியே கொடுக்காம இருந்திருந்தா இது அதான் கத்திருக்கு, அது ஒருவேளை அதுதான் அவருடைய திட்டமோ என்னமோ அப்படின்னு பேசுகிற அளவுக்கு மோசமான ஒரு ராஜாவாய் அவன் இருந்தான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சில சமயங்கள்ல அதுலேயும் நமக்கு ஒரு சட்டில் லெசன் இருக்கு. when we force God to answer our prayers, sometimes it may be something beyond his will. God will never என்ன சொல்றது, purpose anything bad for us. ஆனா when we tend to force him to answer, but then force him to receive what we ask, God might give, but it may not be a blessing to us. அதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்க வேண்டிய காரியம். ஏன்னா இந்த மனாசேயினாலேயே திரும்ப யூதாவை அவர் யுத்தத்துக்கும் எதிராளிகளுக்கும் ஒப்பு கொடுக்கிறார். அந்த நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு காரணம் மனாசேயுடைய பாவம். ஏன்னா மனாசே அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ராஜாவா மாறி, என்னெல்லாம் இவர் வந்து விலக்கி பரிசுத்தப்படுத்தி மக்களை வந்து சரியான வழியில கொண்டு வந்தாரோ அத்தனையும் அவர் மாத்திட்டார்.
சின்ன பையன் 12 வயசு, பட் he did so much. So that's what people say. Maybe God knew if Hezekiah lived, he would give birth to this wicked successor. Sometimes, it makes me to think why God was so forceful to drive away Adam and Eve after they sinned. அது என்னமோ ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் ஆட்டம், ஒரு பெரிய ஒரு குரூவல் கிங் மாதிரி ஆண்டவர் அவங்களை பிடிச்சி வெளியே துரத்தி ஒரு பட்டயத்தை வச்ச ஒரு தூதனை வச்சு இதெல்லாம் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஜீவனை கொடுக்கும் விருட்சத்தை அவர்கள் சாப்பிட்டு விடக்கூடாது என்பதற்காக. ஒருவேளை அதெல்லாம் சாப்பிட்டுருந்தா இந்த பிளான் ஆஃப் சால்வேஷனே இருந்திருக்காது. நாமெல்லாம் எங்க இருந்திருப்போம்? நாமெல்லாம் இருந்திருக்கவே மாட்டோம். எப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இல்லையா? இப்ப இன்னைக்கு நமக்கெல்லாம் அந்த ரட்சிப்பின் ஒரு நிச்சயம் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த ஹோப் ஆஃப் ஜாய் ஆஃப் சால்வேஷன் இருக்குன்னா, they were prevented from eating that fruit. Sometimes God handles things in a mysterious way. நமக்கு விளங்காது. அதனால அவருடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் தான் நாம விட்டு கொடுக்கணும். நாம பிடிவாதமா சில காரியங்களை நமக்கு தெரிஞ்ச மாதிரி நாம கேட்டா, கர்த்தர் ஒருவேளை நம்மேல இருக்கிற விருப்பத்தினால இறங்கி கொடுத்துருவாரு. பட் அதை சமாளிக்க நம்மால முடியாது. கடைசி இருக்கிற அந்த 2 வசனம் முன்னாலேயே வரணும். இதான் இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் 10 போடுங்கள், அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லியிருந்தான். இதுதான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கணும். அப்ப அவர் சொன்னதுக்கு தான் அடையாளம் என்ன என்று கேட்டிருந்தான். இதற்கு தான் அவரே முதல்ல சொல்லிட்டார். ஆண்டவரே சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்துல அப்பவே அவர் அந்த மெசேஜில் சொல்லிட்டாரு. என்னது? அதை பாகை சாயை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன்னு. இங்க அவர் சொல்றது அது இதுலயே நமக்கு ஒரு செய்தி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரு இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வதில் சில ஹெசிடேஷன்ஸ், சில மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு. ஐ வுட் நாட் சே இஃப் யூ faithfully believe that God would heal and not undergo treatment, அது தப்பு அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் செய்கிறவங்கள தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்கள தப்பு, அவங்க ஏதோ பாவிகள் அப்படின்னு நாம சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா இங்கேயே நம்ம பார்க்குறோம், when God heals, even when Jesus Christ in his life also we saw, இங்க பார்க்குறோம் முதல்ல என்னன்னு, எசேக்கியாவுடைய இவ்வளோ சொன்ன ஆண்டவர் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, அவன் சுகமாயிருவான். ஆனா அப்படி சொல்லலை, இங்கேயும் சொல்லலை. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த போதும் அவர் அநேக அற்புதங்களை செய்கிறார். அந்த சுகப்படுத்துகிற அற்புதங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, சித்தமுண்டு சுத்தமாகு அப்படிங்கிறாரு. ஒருத்தனை போய் தொட்டு சுகமாக்குறாரு, குஷ்டரோகிய தொட்டு சுத்தமாக்குறாரு, சுஸ்தமாக்குறாரு. கண்ணு குருடனை பார்வை அடைவாயாகன்றாரு. சிலரை அந்த மண்ணை உமிழ் நீர்ல எத்தனையோ ப்ராசஸ் பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ், அப்புறம் அந்த ஸ்டேஜ் அப்படின்னு அதையும் செய்கிறார். ஸோ God only has given the wisdom to the physicians, to the doctors, to the surgeons to do this treatment, to do this health, to deal with the health problem. God only gives the wisdom. It is not their own efficiency. Many of the Christian doctors pray and then only do their work. They pray and do the work. Even non-Christians, they pray and then only do this has been the procedure. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எங்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சிட்டோம், இனி ஆண்டவனோட அப்படின்னு அவங்களே சொல்றோம் இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் த ப்ராசஸ் தட் பிரிங்ஸ் த ஹீலிங். ஹீலர் இஸ் அவர் காட், யெகோவா ரஃபா, நானே உன் பரிகாரி.
உன்னை குணப்படுத்தவே நான் வந்தேன். வசனத்தை அனுப்பி, so he has different methods of healing. So God heals, God only heals. But it is nothing wrong when we go to a doctor for treatment. What do you do when you go to a doctor? Before going, you pray. You ask the wisdom of God to be bestowed on the doctor, and you ask for the presence of God in the operation theater. Then what? What else? They are just instruments in God's hand. So, நம்ம இதை இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம எடுத்து போட்டுடணும். நிறைய பேருக்கு விசுவாசித்து அவங்க அப்படியே இருக்காங்க, ஆனால் அதனால they undergo a lot of suffering. அதை நான் பார்த்துருக்கேன். அன்வான்ட் சஃபரிங்னு நான் ஃபீல் பண்ணுவேன். பட் ஐ டோன்ட் நோ, அவங்க அந்த விசுவாசத்துல தான் இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. That's a person whom I know who still follows that principle. அது வேற. பட் தென் நமக்கு அது குவிக் ரிலீஃப் இருந்தா நம்ம மற்ற காரியங்களை செய்ய முடியும்னு நம்மளுடைய எண்ணங்கள். அது தவறுன்னு நாம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. தட்ஸ் வாட் மை பாயிண்ட் இஸ். யூ ஷுட் நாட் ஜட்ஜ் அதர்ஸ் அண்ட் சே தட் திஸ் இஸ் ராங். இந்த மாதிரி நம்ம செய்யறது ஒரு பக்கத்துல ஆண்டவரையே சோதிக்கிற மாதிரி. ஸோ வி ஷுட் பி கேர்ஃபுல் இன் வாட் வி டூ. இதுதான் அந்த சன் டயல் ஆஃப் ஆஹாஸ். அது பாருங்க, அந்த பாகைங்கிறது அந்த டைம் மார்க், சாயைங்கிறது அந்த நீடில். அது இப்படி போகணும், அப்படியே சுற்றி வரணும். ஆனால் இவர் என்ன செய்யறாருன்னா, இப்படி 10 பாகையை பின்னிட்டு திருப்புகிறார், which cannot normally happen. So, with these thoughts, let's look unto the Lord. அன்பின் ஆண்டவரே, எசேக்கியாவின் வாழ்க்கையின் மூலமாக அநேக காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். இந்த அதிகாரத்திலும் கூட சுவாமி, நாங்கள் இந்த 22 வசனங்களில் எத்தனையோ நகட்ஸ் ஆஃப் faith and teaching we received, Lord. We thank you. You're so kind to us. You're so loving that you want us to know and to live accordingly. Help us, Lord. Help us. We live in a world which pulls us, which drags us, which drifts us away. But we look unto you. Hold our hands. Hold our hands, Lord. Don't leave us. நாங்க விட்டுருவோம் சுவாமி, ஆனா நீர் எங்களை பிச்சுக்கோங்க. நீர் அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன். எங்களை தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. எங்க தேவைகளை எல்லாம் உடைய பாதத்துல வைக்கிறோம். இந்த புதிய வருஷத்திலும் இவ்வளவாய் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். இனியும் சுவாமி, நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும். எங்கள் குடும்பத்தின் காரியங்கள், மனதின் எண்ணங்கள், ஆண்டவரே விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இவ்வளோ ஆச்சரியமாயும் அற்புதமாயும் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களையும் செய்ய வல்லவராகிய நீர், எங்களுடைய காரியங்கள் உமக்கு லேசான காரியம். நீர் அதை எடுத்து ஆண்டவரே எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So, thank you everyone. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, Annie. God bless you all. God bless you all.